சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, ஆண்டோடைய வார்த்தைகள் நிறைய நம்முடைய இருதயங்களை திருப்பலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு சிறு வேத பகுதியை நம்ம வாசித்து அதிலிருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த செய்தியை உங்களுக்கு புரிய வேண்டுமானால் சில முக்கியமான அந்த முகவுரைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் கவனிங்க. அப்போ தான் அந்த செய்தி கீழே இருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் நமக்கு புரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, சொல்லப்போனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் இந்த உலகத்துக்கு வருகிறார். அவரை பற்றி உலக தோற்றத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறத்தக்கதாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்து 30வது வயதிலே அவர் யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று அவர் 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் அவர் ஊழியத்திற்கு உபவாசம் பண்ணி அவர் ஜெபித்து அவர் 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து ஊழியத்தில் பிரவேசித்தார். அவர் அப்படி ஊழியத்தில் பிரவேசித்த போது கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அப்படி பிரசங்கித்து வருகிற நாட்களில் அவர் 3 ஆண்டு காலங்கள் உலகத்தில் இருந்தார். அவர் இருந்த காலங்களில் ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் தவறாமல் அவர் ஆலயத்திற்கு, ஜெபாலயத்திற்கு செல்லுவார். நல்லா கவனிங்க. தேவாலயம் என்பது ஒரே ஒரு ஆலயம் தான் எருசலேமில் இருந்தது. ஆனால் எல்லா கிராமங்கள், பட்டணங்கள், எல்லா இடங்களிலும் ஜெப ஆலயங்கள் அந்த நாட்களிலே இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஒவ்வொரு வாரமும் அவர் ஆலயத்துக்கு போயிடுவார். பாருங்க, அங்கதான் சொல்லுகிறது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, அவருடைய வழக்கம் ஒவ்வொரு இந்த ஓய்வு நாட்களில் எங்க போயிடுவாராம்? ஜெப ஆலயத்திற்கு போய்விடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் அவர் முன்மாதிரியா இருந்தார். அவருக்கு மிகுதியான ஊழியம் இருந்தது. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத ஊழியம் செய்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். ஆனாலும் அவர் கர்த்தருடைய ஆலயத்தை ஒருபோதும் ஆராதனை நாட்களில் அவர் தவறவே இல்லை. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி போவார். அப்படி போகிற நாட்களிலே அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. வேத பாடம் வாசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இதே போலவே வேத பாடம் வாசிப்பாங்க. அப்பொழுது இருந்ததான பைபிள் எப்படி இருந்தது? ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற 66 புஸ்தகமும் ஒரே புஸ்தகமாக இருப்பது போல் அன்றைக்கு இல்லை. புதிய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு மாத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் அவர்கள் தோல் சுருளில் எழுதப்பட்டு அவைகளை சுருட்டி கட்டி கொண்டு வைத்திருவாங்க. எல்லாருடைய கையிலும் வேதாகமும் இல்லை. ஆகையினால இந்த ரபிமார்கள், இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று வேதம் சொல்லுகிறது?
ரபி இல்லையா? ரபி என்றால் போதகர். அப்போ அவர் அந்த ஜெபாலயங்களுக்கு போகும்போது அங்க இருக்கிறதான அந்த ஜெபாலய தலைவன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதிதாக ஒரு ரபி அங்க வருகிறார்கள் என்றால் அவர்களை கனம் பண்ணுவதற்காக அவர்களை வேதத்தை வாசிக்க சொல்லுவார்களாம். வேதத்தை வாசிக்க சொல்லுவாங்க. அப்படி வேதத்தை வாசித்த பின்பு அதிலிருந்து சில ஆலோசனைகளை மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அந்தபடி அவர் அந்த ஆலயத்திற்கு சென்று வாசிக்க எழுந்து நின்றார். இது முதல் வசனம். இது 16ஆம் வசனத்தில். 17, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு சுருளா வச்சிருப்பாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களும் தோரா என்று அழைக்கப்பட்டது, சட்ட புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது. மற்ற எல்லா புஸ்தகங்களும் சரித்திர புஸ்தகங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள் போன்ற எல்லாமே தனித்தனியாக என்ன செய்யும் இருக்கும். அவைகளை சுருட்டி வைத்து அதற்கண்டே மிகுந்த பாதுகாப்போடும் மிகுந்த பக்தியோடும் மரியாதையோடு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கொண்டு போய் அவருடைய கையில் கொடுக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன அந்த சுருள் அதை அவர் வாசிக்கிறார். சரி, அது என்னவா வாசித்தாரா? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது எழுந்து நின்று வாசிப்பார்கள். அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது உட்கார்ந்து தான் பேசுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம், அதற்கென்று தனியாக பிரசங்க பீடங்களை வைத்து நாம் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனால் வேதாகம காலத்தில் அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது எழுந்து நின்று என்ன பண்ணுவாங்களா, வாசிப்பார்கள். அதற்கு பின்பு உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்வாங்க, போதிப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ அவர் எந்த இடத்தை வாசித்தார் என்றால், அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டதை அங்கே வாசித்தார். இப்போ நம்ம இதை அப்படியே ஏசாயா 61க்கு போவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவர் எத்தனை காரியங்களை செய்வதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதையும் கொஞ்சம் மனதில் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. 11 காரியங்களுக்கு இதை செய்வதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வார்த்தை குறித்து அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவைகளை இந்த பூமியில வந்து செய்வதற்காக பிதாவாகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் மேசியா. மேசியா என்று எபிரேய வார்த்தையில்
அவரை சொல்லுவார்கள் மேசியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்திரேயா ஆண்டவராகிய இயேசுவை கண்டு, அந்திரேயா முதலாவது யாருடைய சீடனாய் இருந்தான் என்றால் யோவான் ஸ்நானனுடைய சீடனாய் இருந்தார். இயேசுவை அடையாளம் காண்பித்தவர் யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி இவர்தான் என்று தம்முடைய சீடர்களுக்கு அடையாளம் காண்பித்தவர் யோவான் ஸ்நானகன். அப்பொழுது அவருக்கு பின்னாலே போன முதல் சீசன் அந்திரேயா. இந்த அந்திரேயா யார் என்றால் பேதுருவின் சகோதரன். இந்த அந்திரேயா அவரை கண்டு தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவிடத்தில் போய் சொல்லுகிறார், நாங்கள் மேசியாவை கண்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை கண்டோம்? மேசியா என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, மேசியா என்றால் என்ன அர்த்தமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் மேசியா. தமிழ்ல என்ன சொல்றோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா என்பதற்கு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்றோமா? கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிரேக்க வார்த்தையில் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்டோஸ். என்ன சொல்லி இருக்குது? கிறிஸ்டோஸ். அந்த கிறிஸ்டோஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் நமக்கு தமிழ்ல கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. சரி, பின்னால வரும்போது நீங்க இதை எபேசிய நிருபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 61 இடங்களில் பவுல் கிறிஸ்து இயேசுன்னு குறிப்பிடுகிறார். பல இடங்களில் இயேசு கிறிஸ்துன்னு தான் நம்ம சொல்றோம், பல இடங்களில் இயேசு கிறிஸ்துன்னு வருது வார்த்தைகள். ஆனால் பவுல் எபேசு நிருபத்தில் மாத்திரம் 61 இடங்களில் சொல்றார் கிறிஸ்து இயேசுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதை முன்னால வைக்கிறார்? கிறிஸ்து. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க கவனிக்கணும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. சரி, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? அவரை அபிஷேகம் பண்ணினார் பிதாவாகிய தேவன். அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? எந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இப்போ நான் உங்களுக்கு வாசித்தோம் பார்த்தீங்களா? குருடருக்கு வெளிச்சத்தை பிரசித்தப்படுத்தவும், தருத்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவும், இப்படிலாம் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதுதான் அவர் சொல்றார். சரி, இந்த அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தையில ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின முக்கியமான ஒன்று. நான் எபிரேய நிருபத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் சிலரை முக்கியமான ஊழியங்களுக்கு என்று தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்கு. அதற்கு பின்பு தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வழி தவறி போகிற மக்களை தேவனுடைய எச்சரிப்பை சொல்லி தேவன் பக்கமாக அவர்களை திருப்புகிறதற்கு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பின்பு ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். தன்னுடைய மக்களை நடத்துவதற்கு, அவர்களுக்காக யுத்தம் செய்வதற்கு, அவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு தேவன் ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் இங்க இயேசுவை ஆண்டவர் யாராக அபிஷேகம் பண்ணினாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக கர்த்தர் இவரை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் இவரை யாராக பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார்? ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எபிரேய நிருபத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எபிரேய நிருபத்தை திருப்பி வச்சுக்கிடுங்க. நான் அங்கிருந்து நான் உங்களுக்கு தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த காரியத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை இந்த காலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் அவரை ஆசாரியனாய் இருக்கும்படி கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிக்கணும். இந்த ஆசாரியர்கள் எங்கே ஊழியம் செய்தார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் ஊழியம் செய்தார்கள். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே இந்த ஆசாரியர்கள் நின்று கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆசாருடைய மார்பிலே அங்கே கோமேதக கற்களிலே 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கற்களிலே 12 கோத்திரங்களின் பெயர் எழுதப்பட்டு ஏபோத்தில் அதை பதித்திருப்பார்கள். இந்த 12 கோத்திரங்களை மார்பிலே சுமந்து கொண்டவனாய் தேவனுக்கு முன்னால் போய் அவன் என்ன செய்வான்? நிற்பான். வருஷத்துக்கு ஒரு தடவை
அவன் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தன் பாவங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஜனங்களுக்காக அந்த இரத்தத்தை மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவன் தன் மார்பிலே 12 கோத்திரத்தையும் சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்னால நிற்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, இந்த 12 கோத்திரங்களும் உம்முடையவர்கள், இந்த 12 கோத்திரத்தாருடைய பாவங்களையும் மன்னியும், இவர்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கிற ஒரு ஆசாரியனாக இவன் இருப்பான். ஆனால் அவன் சில வருடங்கள் ஆசாரியனாய் இருப்பான், பிரதான ஆசாரியனாய். அவன் செத்து போன பிறகு அடுத்தது அந்த ஆரோனுடைய சந்ததியில யார் சீனியரா இருக்கிறாங்களோ அவனுக்கு அந்த பிரதான ஆசாரிய பட்டம், அபிஷேகம் கொடுக்கப்பட்டு அவன் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வான். இப்போ எபிரேயர் நிருபத்தில் இப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம். எபிரேயருக்கு எழுதின 5-6 வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, கிறிஸ்துவும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவர் அவரை உயர்த்தினார். அடுத்த வசனம், அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாராக அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? ஆசாரியனாய். எந்த ஆசாரியனாய்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு யாராக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார். நீங்க உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் கொஞ்ச காலம் இருப்பாங்க, அதற்கு பின்பு அவர்கள் மரித்து போவார்கள். ஆனால் இவரோ என்னென்றைக்கும் இருக்கும்படி யாராக அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை 5 ராஜாக்கள் சிறைப்பிடித்து போன போது தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்களாகிய 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களோடு சென்று சில இன்னொரு ராஜாக்களையும் இணைத்து கொண்டு போய் யுத்தம் பண்ணினான். போய் அவர்களை ஜெயித்து அவன் திரும்பி வரும்போது இந்த ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு அவனுக்கு எதிர்கொண்டு போனான். ஆமென். இவன் எங்கிருந்து வருகிறான்? எருசலேமில் இருந்து அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகம், எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு யாருடைய மகன் என்று சொல்லப்படவில்லை. அவன் எப்பொழுது ஆசாரியன் ஆக்கப்பட சொல்லப்படவில்லை. அதனால இதை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவன் தகப்பனும் தாயும் அவனுடைய வம்சம் இல்லாதவன், அவனுடைய துவக்கமும் முடிவும் இல்லாதவன் என்று இந்த மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லுகிறது. ஆகையினால் தான் இந்த மெல்கிசேதேக்கு என்றென்றைக்கும் யாராக இருக்கிறானா? ஆசாரியனாய். ஏன்னா அவனுக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆகையால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மேசியா கிறிஸ்து அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார். யாராக? ஆசாரியனாய் இருக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, யாராக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஆசாரியனாய் இருக்கும்படி. இப்போ நீங்க இந்த எபிரேயர் நிருபத்தை கொஞ்சம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். கொஞ்சம் ஆழமாய் கவனிங்க. ஸ்தோத்திரம். 1, நமக்காக பிரதான ஆசாரியனாய் இருக்கிற இவரை பற்றி ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமென். இன்றைக்கும் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமாவா? எனவே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் இவர் யாராக இருக்கிறாரா? நமக்காக அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் யாராக இருக்கிறாரா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஆமென். அப்படின்னா உலகத்தில் இருக்கதான
மனுஷனாய் இருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சில ஆசாரியர்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர்கள் பரிதபிக்காமல் இருக்கிறார்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர்கள் என்ன செய்கிறதில்லை? பரிதபிக்கிறதில்லை. ஆனால் இவரை பற்றி நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த பிரதான ஆசாரியனை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, அவர் நமக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். சத்தமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களிலே பலவீனமாக இருக்கிறோம். அநேக காரியங்களில் பலவீனமாக இருக்கிறோம். ஆவியில பலவீனப்படுகிறோம். அவ்வப்பொழுது ஆவியில சோர்ந்து போகிறோம். ஆத்துமாவில பலவீனப்படுகிறோம். உலகம் நம்மை எப்படியாவது விழத்தழுவதற்கு தன் பக்கமாய் இழுத்து ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்ந்தாலும் பல நேரங்களில் இந்த உலகத்தினால் சோர்வடைந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் வியாதிகள், பல பலவீனங்கள், பலவீனப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து உலகத்தில் யார் பரிதபிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் உன் பலவீனத்திற்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசித்த 51ஆம் சங்கீதத்தில் பலவீனப்பட்ட ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பலவீனப்பட்ட தேவ மனுஷன், அவன் பாடின சங்கீதம் 51ஆம் சங்கீதம் இல்லையா? ஆண்டவரோடு வாழ்ந்தவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன், கர்த்தருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியனை பட்சிக்கிறது என்று சொல்லி தேவபக்தியாய் வாழ்ந்தவன். ஆனால் பத்சேபாளின் காரியத்தில் பலவீனப்பட்டு விழுந்து போனான். அவன் கதறி அழுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு அநேகர் தாவீதை பரியாசம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவருக்காய் ஓடினான், ஆண்டவர் ஆண்டவர் என்று சொன்னான், கர்த்தருக்காய் ஆலயத்தை கட்டுவேன் என்று மார்தட்டினான், ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டான், கோலியாத்தை விழப்பண்ணினான், கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா இருந்தான், பார் விழுந்து போனான் என்று அநேகர் அவனை கண்டு பரியாசம் பண்ணி இருக்கலாம். அவனுக்காக பரிதபிக்காதவர்கள் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், மகனே மகளே, உனக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். நமக்காய் பரிதபிக்கிற பிள்ளையே, மகனே மகளே, உன் பலவீனத்தை கண்டு உனக்காய் பரிதபிக்கிற ஒரு தாயை போல பரிதபிக்கிற ஓர் ஆசாரியன் நமக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலே பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார். தகப்பனும் பிள்ளையும் அங்கே வரும்போது, ரோட்டில் வரும்போது அந்த ஸ்தோத்திரம், அந்த மகன் ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளே அவன் கடந்து போகிறான். இந்த தகப்பன் ஓடி போய் அவனை தள்ளி விடுகிறான். அந்த இடத்துல தகப்பன் மாட்டிக்கொள்கிறான், சிக்கிக் கொள்கிறான். காரணம் என்ன? தன் மகனுடைய உயிருக்காக, ஜீவனுக்காக பரிதபிக்கிற ஒரு தகப்பன். ஆமென். காணாமல் போன ஆட்டை தேடி பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் மகளே, நல்ல மேய்ப்பன். நான் சொல்கிறேன், இந்த தேவனை அறிந்திருக்கிறாயா? உனக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்காய் பரிதபிக்கிற ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களை குறித்து நான் சொல்ல வேண்டாம். ஆனால் அவைகளெல்லாம் நம்மிடத்திலிருந்து வாங்குவதற்கும், நம்மை கட்டாயப்படுத்துவதற்கும், இல்லாவிட்டால் பழி வாங்குவதற்கும் இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு. ஆனால் உனக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். உனக்காய் பரிதபிக்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். பயப்படாதிருங்கள். அல்லேலூயாவா. ரெண்டு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லணும், அதுக்காக வேகமா, ஏன்னா 7 காரியங்களை சொல்ல போகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மறுபடி வாசிங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயாவா. அல்லேலூயாவா. என்ன சொல்லுகிறது? அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆசாரியன் யாராக இருக்கிறாரா? நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயாவா. சோதனையின் பாதையில் கடந்து போகிறீர்களோ? சோதனை
பாதையில தேவனுடைய பிள்ளை சிக்கி இருக்கிறீர்களோ? நீங்க சொல்றீங்களா, பாஸ்டர் நான் பெரிய சோதனைக்குள் இருக்கிறேன், எப்பொழுதும் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று எண்ணுகிறீர்களா? ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென். பிசாசானவன் அவரை சோதித்தான். அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அவர் என்ன செய்தானா? சோதித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொந்த ஜனங்களால் வெறுக்கப்பட்டார். ஆண்டவருக்கு சோதனை. எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அந்த பிரதான ஆசாரியனை நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர்தான் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உலகத்தில் நடக்கிறதா? சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிறோமா? நீங்க மாத்திரம் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவனே நம்மை போல பாடுகளை அனுபவித்தார். தாம் வளர்ந்த சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். அங்கே இவர் பிரசங்கிக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை கண்டு அநேகர் அவருக்கு சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் கீழே வாசிக்கிறோம், அதற்கு பின்பு கீழே வாசிக்கிறோம், வீட்டில் போய் வாசிங்க, கீழே வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் இவன் நம்ம ஊரை சேர்ந்தவன் அல்லவா, அல்லையாவா, இவன் நம்ம ஊரை சேர்ந்தவன் அல்லவா, இவன் தகப்பன் யோசேப்பு அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, இவன் சகோதர சவுல் நம்மிடத்தில் இருக்கிறார்களே, இந்த ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது என்று அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை, பரியாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் கடிந்து கொண்டு அதற்கு பின்பு பேச ஆரம்பித்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் இவரை பிடித்து கொண்டு மலையிலிருந்து தள்ளினார்கள். சொந்த ஜனங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை கண்டு அவருக்கு சாட்சி கொடுத்து இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னாங்க. ஆனால் ஒருவனும் தன் சொந்த ஊரில் கனம் பண்ணப்பட மாட்டான், நான் உங்களுக்கு என்றவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது அதே ஜனங்கள் அவரை பிடித்து கொண்டு மலையிலிருந்து தலைகீழாய் தள்ளினார்கள். அவரோ அவர்களிடத்திலிருந்து மறைந்து போனார். ஆமென். சொந்த சீசனால் காட்டிக் கொடுக்க துரோகம் செய்தார்கள். சொந்த சீசர்கள் நம்பவில்லை, அவிசுவாசப்பட்டார்கள். எத்தனையோ பாடுகள். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாங்க அப்படியே. சரி, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 2:17 வாசிப்போம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பிரதான ஆசாரியர் யாராக இருக்கிறாரா? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரா? இரக்கம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கலன்னா, நீதியால் நம்மை மட்டும் பார்த்திருப்பாரானால் நம்ம எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிருப்போம். அவருடைய நீதியின் கண்களால் நம்மை பார்த்தால் சுட்டரிக்கப்பட்டு போவோம். ஆனால் அவர் யாராக இருக்கிறாரா? இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் இறங்குகிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ கீழே விழும்போது உண்மையிலே பரிதாபப்படுகிறாய். ஐயோ, நீ பலவீனப்படுகிறாய், திரும்ப திரும்ப விழுகிறாயே என்று அவரை தூக்கி எடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். ஆமென் சொல்லுங்க. யாரா இருக்கிறார்? நான் ஆராதிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே உபாகமத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று நான் அறிவேன்,
நான் இருக்கும்போதே நீங்கள் இவ்வளவு முரட்டாட்டம் பண்ணுகிறீர்கள், கலகம் பண்ணுகிறீர்கள். நான் இல்லாத காலத்தில் நீங்கள் கானான் தேசத்துக்குள் போன பின்பு எப்படியெல்லாம் வாழ்வீர்கள் என்று நான் அறிவேன். ஆனாலும் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் ஸ்தோத்திரம் நம்மை ஜீவனோடும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்போடும் சுகத்தோடு வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றால் காரணம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமாக இருக்கிறபடினால தேவ பிள்ளையே நாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை நீ எப்படி ஆராதிக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நீ எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும்? அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நீ எவ்வளவு சாட்சியாக வாழணும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. அவர் இரக்கமும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதில் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரே எனக்காகத்தானே இவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன், நான் நம்புகிறேன் என்று சொல்வாயானால் அதை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் நமக்காக இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். 4 எபிரேயர் 4:15 மறுபடி வாசிக்கலாம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் யாராக இருக்கிறார்? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அம்மாவா தைரியமா நீங்க யாரிடமும் சொல்லலாம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் அவரை ஆராதிக்கிற மிக வல்லமையான தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் அவரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனிக்க வரும்போதெல்லாம் நாம் ஆராதிக்கிறதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்க வேண்டியது பரிசுத்தர். நீர் உயிர் தெழுந்தவர். இது ஆராதனையில் இருக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஆராதித்தால் ஒருவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க தேவனை பரிசுத்தர் 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 சொல்லி ஆராதிச்சீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க. ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் உலகத்தில் அவன் பரிசுத்தனே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருவருப்பானவன். அப்போ பாவமே இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அன்றைக்கு உலகத்தை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னிடத்தில் யாராகிலும் ஒரு குற்றம் உண்டு என்று உங்களில் யாராகிலும் சொல்லக்கூடுமா என்று ஆண்டவர் கேட்டார். கடைசியில் ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு இதோ ஆண்டவர் சொல்லுகிற, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தால் கரைபடாதவர், மாசில்லாதவர், குற்றமற்றவர். அதனால காட்டி கொடுத்த யூதாஸ் கூட அவன் என்ன செய்கிறான்? மனஸ்தாபப்பட்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்துட்டேன்? காட்டி கொடுத்து விட்டேன் என்று அவன் பரிதபித்தான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நான் ஆராதிக்கிறவர் பாவம் இல்லாதவர், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். ஆமென். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5 எபிரேயர் 6:20 எபிரேயர் 6:20. இது எல்லாமே எபிரேயர்ல தான் இருக்கு பாருங்க. நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமென். நீங்க நல்ல கவனமா பாருங்க. இந்த பிரதான ஆசாரியனாக பிதாவாகிய தேவன் இவர் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியன் என்னதெல்லாம் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார், யாராக இருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரன் அற்புதமாக எழுதுகிறார். ஆவியானுடைய உதவியோடு கூட இங்கே சொல்லுகிறார், நமக்கு முன் ஓடினவராகிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னதா உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்தது? 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதலாவது இது மகா பரிசுத்த ஸ்தலம்.
இதுதான் இந்த இடம்னு வச்சுக்கிடுங்களேன். இதில் ஒரு திரைச்சீலை என்ன செய்யும்? இருக்கும் ஒரு பெரிய திரைச்சீலை, கிட்டத்தட்ட 3 அங்குலத்திற்கும் அதிகமான கனம் உள்ள திரைச்சீலை தொங்கும், சுவர் மாதிரி தொங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிறவன், மனிதனாக இருக்கிறவன் வருஷத்துல ஒரு தடவை தன் பாவங்களுக்காக பலி செலுத்தி தன் பாவங்களை மன்னித்த பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்கே பிரவேசிப்பானா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஆமென். இவர்கள் இந்த ஆசாரிகள்லாம் ஊழியம் செய்கிற இடத்துக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். தேவன் மாத்திரம் வாசம் பண்ணுகிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஜனங்கள் நின்று ஆராதிக்கிற இடம் பிரகாரம். அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் எங்க வர முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்கே வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆசாரியர்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு சேவை செய்வார்கள். ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகளை செலுத்தவும் கர்த்தரை ஆராதிக்கவும் தூபம் காட்டவும் இந்த வேலைகளை செய்வாங்க பாருங்க. ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். எல்லா ஆசாரியர்களும் உள்ள போக முடியாது. இந்த பிரதான ஆசாரியன் கூட உள்ள போனாலும் இவன் கால்கள் என்ன இருக்கும்? ஒரு சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. நீளமா ஒரு சங்கிலி இருக்கும். அறையில இதற்கென்று பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்க என்ன இருக்குமா? ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, இப்படி சுற்றி அந்த அங்கே சுற்றிலும் தொங்கும். இவன் அந்த பிரதான ஸ்தலக்குள்ள போகும்போது ஒரு கையில் ரத்தம் வச்சிருப்பான், இன்னொரு கையில் தூப கலசம் வச்சிருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதோடு தான் உள்ள போவான், பயத்தோடும் நடுக்கத்தோடும். இப்போ உள்ளே போய் கர்த்தருக்கு என்ன பண்றானா? அந்த இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டின் மேலே தெளிப்பான். தெளித்து விட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த தூப வர்க்கம் இருக்கும். அதை எடுத்து இந்த தூப கலசத்தில் அந்த பலிபீடத்தில் இருந்து எடுத்த நெருப்பில் அந்த தூப கலசத்தை நிறைத்தவன் கொண்டு போகணும். அந்நிய அக்கிரியம் உள்ள செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. அதில் அந்த தூபத்தை போடும்போது அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் அந்த வாசனையினால, அந்த தூபம் அந்த புகையினாலே நிரம்பும். அப்பொழுது அந்த தேவன், மகா பரிசுத்தமான தேவன், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கு இல்லையா, அந்த கிருபாசனத்தின் மத்தியில் இருந்து ஆண்டவர் ஆசாரியனோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ பவுல் என்ன சொல்றார்? இந்த திரைச்சீலை இருக்கிற வரைக்கும் அந்த திரைச்சீலைக்குள் போகிற ஒரு மார்க்கம் இன்னும் உண்டாகவில்லை. அந்த மார்க்கம் இன்னும் உண்டாகல. அந்த திரைச்சீலை இருக்கிற வரைக்கும் மார்க்கம் இன்னொரு மாதம் உள்ளே போகிறதற்கு ஒரு பரிசுத்த ஜாதி உண்டாகலைங்கிறார். ஆனால் இங்க என்ன சொல்ல வருகிறார்? நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள். இப்போ நல்லா கவனிங்க, கவனமா கவனிச்சுக்கணும், செய்தி புரியும். இப்போ அந்த சிலுவையில் இயேசு மரிக்கிறார். மரிக்கும் போது யாராக மரிக்கிறார்? சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருமாதார பலியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்கிறார். பாவ நிவாரண பலி இப்போ அவர் தான். இப்போ அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எங்க கொண்டு போனோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு போகணும். இப்போ யார் பிரதான ஆசாரியராக இருக்கிறா? மனிதனுடைய இரத்தத்தை பிடித்து கொண்டு போக முடியுமா? இல்லை. ஏன்னா சிலுவையில் அறைந்தவர்களே ஆசாரியர்கள் தான். பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசுகள் தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. அவரை ஒரு பாவி என்ற நிலைமைக்கு கொண்டு போய் அறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இரத்தத்தை அவரே கையில் எடுத்துக்கொண்டு எங்க பிரவேசித்தாரா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50-51 வசனம். அதற்கு முன்னால இன்னொரு வசனத்தை வாசித்துடுவோமா மக்களே? இன்னொரு வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான்.
அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சா? அல்லேலூயா. அந்த திரைச்சீலை இருக்கிற வரைக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற மார்க்கம் வரல. எல்லாரும் போக முடியாது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மக்களும் எங்க வரணும்? கிருபாசன தண்டையில் தைரியமாய் வரணும். அல்லேலூயாவா. இதற்காக தான் அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையில் மரித்து தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் பிரதான ஆசாரியராய் எங்க போகிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து. இப்ப வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50-51 வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, நல்லா கவனிக்கணும், வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மிக ஆழமாய் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். எங்க இருந்து கிழிந்தது சொல்லுங்க? எங்க இருந்து கிழிந்தது? ஏன்னா கீழே இருந்து கிழிச்சா யாரா மனுஷன் கிழிச்சான்னு சொல்லிடுவான் இல்லையா? குற்றம் கண்டுபிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் இல்லையா? மனுஷன் கீழே இருந்து கிழிச்சுட்டாமா. ஆனால் திரைச்சீலை எங்க இருந்து கிழிந்ததா? மனிதனுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கதான மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. கரங்களை தட்டி இந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் இருந்த தடை நீக்கப்பட்டது. திரைச்சீலையில் கிழிக்கப்பட்டு ஒரு பாதையை கர்த்தர் உண்டாக்கினார். அவர் நமக்காக முன்னோடினவராய், நமக்காக அவர் முந்தி திரைக்குள் பிரவேசித்து நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனை தேவன் நமக்காக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாம். இன்னும் ஒரு சில வாசி வேகமாக ஜோம் பண்ணிடுவோம். 6 எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பிரதான ஆசாரியர் யாராக இருக்கிறார்? பரிசுத்தரும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தரும் குற்றம் அற்றவரும். அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு எத்தனை ஒரு மேன்மை! நான் ஆராதிக்கிற தேவன் யார்? பரிசுத்தர், குற்றமற்றவர். யாரோடும் அவரை என்ன பண்ண முடியாது? ஒப்பிடப்படவே முடியாது. குற்றமற்றவரும் மாசில்லாதவரும். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? தங்கத்துல கூட என்ன இருக்குமா? நிறைய மாசு இருக்கும். ஆனா என் தேவனோ மாசு இல்லாதவர். மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு. இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். இன்னும் வருகிற காலங்களில் நான் சொல்லுகிறேன். அந்த பிரதான ஆசாரியனை எல்லாரும் கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பாருங்க. அவர் வழியில் நீங்களும் என்ன செய்யுங்க? நடங்க. பாவிகளுக்கு விலகினவரும். என் அன்பு பிள்ளைகளை, பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகு. தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகு. சரி, பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற. அல்லேலூயாவா. சொல்லுங்க அல்லேலூயாவா. இவரை போல ஒரு தேவனை அறிய முடியுமா? எப்படி இருக்கிறாரா? வானங்களிலும் உயர்ந்தவர். ஒரு வானத்தை கூட விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. அதனுடைய உயரத்தை, வானங்களுடைய உயரத்தை கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்கிறார். ஆமா தானே? அப்படியானால் அந்த வானங்களிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பாருங்க, அவ்வளவாய் உயர்ந்த தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். பாடல் ஆராதனை பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே. அல்லேலூயாவா. சொல்லுங்க, என்ன செய்தாரா? நம்ம தரையோடு தரைய குப்பையா விழுந்து கிடக்குறோங்க.
வேதம் சொல்லுகிறது, குப்பையில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை அங்கிருந்து கர்த்தர் தூக்குறார். ஆமென் சொல்லுங்க. குனிந்து தூக்கினார். நீ எந்த இடத்துல சாக்கடையில கிடக்கிறியோ அங்க அவர் நம்மை குனிந்து தூக்கினார். எந்த ஒரு உளையான சேற்றில் கிடக்கிறாயோ அங்கிருந்து நம்மை தூக்கினார். அல்லேலூயா. அவருடைய கரங்கள் எல்லாம் சோத்திரம் பழுதானது, அவனுடைய கரங்கள் எல்லாம் அழுக்கடைந்தது. அதற்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை. ஆமாவா? அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி எடுப்பதற்காக இயேசு குனிந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீயை அவளை காப்பாற்றுவதற்கு குனிந்து தரையில எழுதினார். தேவ பிள்ளையே, வியாதியாய் கிடந்த பேதுருவின் மாமியை சுகமாக்குவதற்கு ஜுரமாய் கிடந்த அவளை குனிந்து தொட்டார். என் தேவன் ஒரு குருடைய கண்களை திறப்பதற்கு பூமியில ஆண்டவர் உமிழ்ந்து அங்கே சேற்றை உண்டாக்கினார். என் தேவன் எத்தனையோ இடங்களிலே நம்மை நிமிர பண்ணுகிறதற்கு அவர் குனிந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவரே, எங்களை உயர்த்துவதற்கு நீர் குனிந்தீர். ஆமென். எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உம்மை தாழ்த்தினீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எந்த தெய்வத்தையும் நீ பார்த்திருக்க முடியாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், சத்தமா சொல்லுங்களேன், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வேகமா வாசித்தலாமா? 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24, 25. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம எல்லாரும் யாரு? அவர் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக வந்திருக்கிறோம். ஆமே. அப்படி சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பிரதான ஆசாரியன் யாராக இருக்கிறார்? அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக நீங்க சில ஆட்கள் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. சில பிள்ளைகள் நம்மளை கேட்டுக்கொள்வாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரம் தான் அநேக நேரம் என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க. ஏன்னா மனிதர்கள் ஒரு சுபாவம் அவர்களுக்கு உண்டு, என்னது? மறக்கிறது. ஆமாவா? அதனால சில நேரங்களில் நான் என்ன பண்ணிடுவேன், அவங்க ஃபோன் பண்ணும்போது தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனில் ஜெபம் பண்ணிடுறேன். ஏன்னா மறந்துடுவோம் சில நேரங்களில். கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டு ஜெபம் பண்ணாமல் மறந்துடுவோம். ஆனால் அவர் எப்பொழுதும் நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காய் எப்பொழுது வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவரை ஆண்டவர் எதற்காக யாராக அபிஷேகம் பண்ணினார்? ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக. அந்த பிரதான ஆசாரியர் நம்மை போல எல்லாவற்றிலும் பாடுபட்டவரும், நமக்காய் பரிதபிக்கிறவரும், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியனாய் இராமல் நமக்காய் நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆசாரியனாய், இரக்கமுள்ள ஒரு ஆசாரியனாய், நமக்காக தம்மையே ஜீவபலியாய் கொடுத்த ஒரு ஆசாரியனாய், தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் பார்சத்தில் சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று நித்திய மீட்பை உண்டு பண்ணின பிரதான ஆசாரியராய், நமக்கும் உள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கின பிரதான ஆசாரியராய், குற்றமற்றவராய், மாசில்லாதவராய், பாவமே இல்லாதவராய், கரைபடாதவராக, நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆசாரியராக அவர் இருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். இந்த 3வது மாதத்தில் இந்த முதல் தேதியில் ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன என்றால்,
ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய இருதயத்தில் இருக்கிறதான ஒரு சந்தேகம். ஸ்தோத்திரம். நான் அநேக நேரத்தில் நான் பலவீனப்பட்டு விடுகிறேன், சோர்ந்து போகிறேன், சில நேரங்களில் விழுந்து போகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே, நான் பரலோகம் வந்து சேருவேனா? உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருவேனா? முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவேனா? ஏன்னா மத்திய 24:13 சொல்லுகிறது, முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுகிறது. நான் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவேனா? ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆசாரியன், இரக்கமுள்ள அந்த பிரதான ஆசாரியன், நமக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த ஒரு ஆசாரியன், இரத்தத்தை தந்து ரட்சித்த ஒரு ஆசாரியன். அவர் சொல்லுகிறார், உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நான் சொல்ல, உன்னை கைவிடவே மாட்டார். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நான் சொல்றதுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளணும், நீ மறுபடி பிறந்து ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு கை தட்டல் ஆண்டவருக்கு நல்ல சந்தோஷமாய். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நான் கைவிடப்பட்டு போவதில்லை. ஆமென். எழும்பி நிற்கலாம். இவரே நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் அவரை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் இருக்கும்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காய் அபிஷேகம் பண்ணினார். இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உனக்காய் பரிதபிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர், மகனே மகளே, ஸ்தோத்திரம், உன் பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படாதவனாக இல்லை, உன் பலவீனத்தை குறித்து நான் பரிதபிக்கிறவனாக இருக்கிறேன். உன் பலவீனத்தின் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று உன் பலவீனத்திற்காய் நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்காய் இருக்கிறார். மாத்திரம் அல்ல, இவர் இரக்கமுள்ள உண்மையுள்ள பிரதான ஆசாரியர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்காய் இறங்குகிற ஒரு பிரதான ஆசாரியர், பாவமில்லாதிருக்கிற குற்றமற்ற மாசில்லாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்காக அவர் முன்னோடினவராய் திரைக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணின ஒரு பிரதான ஆசாரியர். இவர் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரானபடினாலே நமக்காக எப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவரும் வேண்டுதல் செய்கிறதான பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாக கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினபடினால், அவர் கிறிஸ்துவாக நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே, அவர் ஆசாரியனாக நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே, இந்த தெய்வத்திற்காய் ஒரு விசை கரங்களை தட்டி, தேவனே, நாங்கள் எல்லாரும் உம்மை வாழ்த்துகிறோம். இந்த தேவாதி தேவனை வாழ்த்துகிறோம். இந்த பிரதான ஆசாரியரை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானங்களில் உயர்ந்தவராய் இருக்கிற இந்த பிரதான ஆசாரியனுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். உனக்காய் பரிதபிக்கிற இந்த பிரதான ஆசாரியனுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் பிதாவுக்கு முன்பதாக நின்று இன்றைக்கும் எங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய நாமத்திற்காய் செலுத்தப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எந்த மிஷனரிக்காய் செலுத்துகிறோமோ அந்த மிஷனரி ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த மிஷனரிகள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றின கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.